ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாம் இப்போ எங்கே கிளம்பி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி போகிறோம். ஏன் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா பையனுக்கு வந்து காது குத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ அறந்தாங்கி போகணும். நம்ம 2 days முன்னாடியே நம்ம போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து 2 days அப்புறம் தான். இது வந்து நம்ம ஊரில் அன்றைக்கி வந்து பால் குடம் எடுத்திருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே வந்து பால் குடம் எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ தான் இது. அன்றைக்கி நான் ஊருக்கு போயிருந்த அன்னைக்கு மதியானம் இது 12:30 அந்த மாதிரி இருக்கும். போன அன்னைக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் பால் குடம் அப்படின்றதுனால நம்ம இப்போ வந்து அன்றைக்கி நைட் வந்து நம்ம வந்து கல்லணைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஊர் வந்து இன்றைக்கி நம்ம இந்த சர்ச் அந்தோனியார் சர்ச் வந்து திருவிழா. ஸோ அதனால் நம்ம அங்கே போயிட்டோம் திருவிழா பார்க்குறதுக்காக. நம்ம ஊரில் இருந்து கிளம்பி அங்கே போயாச்சு. திருவிழாவில் இப்போ வந்து சப்பரமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:30 இருக்கும். நைட்டு தான் சப்பரம் இழுத்துட்டு இருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வான வேடிக்கையெல்லாம் போட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபயரு அப்புறம் வந்து இது மாதிரிலாம் வந்து பார்க்குற மாதிரி எல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க ரோட்லேயே. ஸோ அதனால் அங்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு விட்டுட்டு நாளை கழிச்சு தான் நம்ம வந்து அறந்தாங்கி போகிறோம். நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். இங்கேருந்து நம்ம ஊரில் இருந்து பஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து முன்னாடியே எங்களை வர சொல்லியிருந்ததுனால நாங்கள் முன்னாடியே நம்ம போகிறோம். மீதி எல்லாம் ஊரில் இருந்தெல்லாம் நைட்டு தான் வருவாங்க. இப்போ வந்து அந்த ஃபயர்லாம் பார்க்கலாம். பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு பார்க்கவும். எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க பசங்கள்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர்லாம் வச்சு கூட எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சும்மா கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் அந்த ஃபயர் இந்த இது பண்ணுறது மட்டும் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வெடிலாம் கூட வான வெடிக்கையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப க்ரௌடாகவே இருந்துச்சு. எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்துருந்தாங்க. இது வந்து அந்த ஃபயர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாயில் வச்சுட்டு அது மாதிரி பண்ணுறது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அது அவங்களுக்கு பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு போல். பட் இருந்தாலும் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப இவ்வளோ கேப் விட்டு தான் நிற்கிறோம். இருந்தாலும் அந்த ஃபயர் வந்து இங்கே நிற்கும்போது நமக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு. சுட்டுச்சு அந்த ஃபயர் வந்து. எப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு தெரியல தைரியமாக. அதான் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு இப்படி பார்க்க பிடிக்குமா, இல்லை உங்கள் ஊர்லேயும் இது மாதிரிலாம் செய்வாங்களா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து நாளைக்கு காலையில் இங்கேருந்து நம்ம கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடலாம். நம்ம அங்கே போகணும் வேறு, அதனால் அறந்தாங்கி போகணும். ஸோ அதனால் நம்ம வந்து பஸ்ஸில் தான் போகிறதுனால உடனே அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு காலையிலலாம் கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இது நான் ஊருக்கு வந்த அன்னைக்கு நைட்டு. நான் காலையில் அங்கே தஞ்சாவூர்லேருந்து திருச்சி ட்ரெயினில் வந்தோம். இப்போ வந்து நைட்டு வந்து நம்ம இங்கே இருக்கோம். நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சப்பரமும் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போயிடுச்சு. சப்பரமும் நம்மளும் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். சாமி பார்த்திங்கன்னா 3 சப்பரம் வந்து செஞ்சுருந்தாங்க. நல்ல டிசைனிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. நல்லா தான் செஞ்சுருந்தாங்க சப்பரம்லாம். இது நம்ம காலையில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. இது வந்து கல்லணை. நம்ம கல்லணை வந்துட்டு அங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆற்றுலலாம் தண்ணியே இல்லைங்க நான் போயிருந்தப்போ, சும்மா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கேருந்து அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். நம்ம கல்லணையிலேருந்து பார்த்திங்கன்னா திருவிழா நடந்தது 5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா. இது மறுநாள் வந்து நம்ம பஸ் ஏறி அறந்தாங்கி போயாச்சு. இது அக்கா வீட்டில் தான் இருக்கிறோம். நான் வந்து பஸ்ஸில் வந்தது அதெல்லாம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. நானே ஒரு டென்ஷனில் வந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா எல்லாம் பரபரப்பாக காலையில் கிளம்பிட்டு இருந்தோம். காலையில் 7:30 இது. சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். காலையில் பார்த்தீங்கன்னா கிளம்பில ஒரு குட்டி கலாட்டம் ஆயிடுச்சு. கிளம்பும்போது எல்லாம் இங்கேருந்து வீட்டில் இருந்து வரவங்க மண்டபத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு வண்டி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து குட்டியானை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்ம அதில் தான் போகணும். அங்கே போயிட்டு நம்ம வந்து எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி மண்டபத்துக்கு வந்தாச்சு. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க. 90ஸ்லாம் கண்டிப்பாக அந்த சாங் வந்து ஞாபகம் இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா காது குத்து வந்து மண்டபத்துலேருந்து கிளம்பி நம்ம ஓரியூர் வந்தாச்சு. கோயிலில் தான் காது குத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரியூர். இது அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல. உள்ள கோயிலில் வந்து இந்த இதெல்லாம் பாட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தலையை வெட்டி கொண்டாங்கன்னு சொல்லி எல்லாம் வரலாறு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து படமாகவே நமக்கு அந்த ஸ்டாச்சு மாதிரி வச்சு போட்டிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில இந்த கோயிலுக்கு வந்தது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது 2வது படிக்கும்போது வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் வரேன். உள்ள கோயில், இந்த கோயிலில் நான் அப்போ போகும்போது உள்ள பெருசுலாம் இல்லை, இன்னும் நல்ல பெருசாக அவ்வளோ இதாக கட்டியிருந்தாங்க. மாசு இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மாசெலாம் அட்டன் பண்ணல, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது சீரெலாம் ரெடி பண்ணி எடுத்தப்ப ஃபோட்டோ எடுத்தது, அதெல்லாம் எடுத்து விளாகில் போட்டிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மாமாக்கெலாம் முறை செய்யணும்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் எடுத்து மாமாக்கெலாம் முறை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மாலையெல்லாம் போட்டு ஆலத்தி எடுத்து செய்வாங்க. அது மாதிரிலாம் அந்த ஊரில் முறை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அறந்தாங்கி பக்கத்தில் நேமிசல்லாம் அந்த ஊர் தான். மாமாக்கெலாம் ஆலத்தி எடுத்து முடிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். அங்கே டைமும் ரொம்ப ஆயிடுச்சு. நம்ம அங்கேருந்து திருச்சி வரணும்னா 4 இல்லைனா அதுக்கு மேலே ஆகும் டைமு. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் தான் போயிருந்தாங்க. நாங்கள் போகும்போது நாங்கள் பஸ்ஸு பே பண்ணி போனோம். வரும்போது அவங்க ஃபங்க்ஷன் வீட்டில் பஸ் எடுத்துட்டாங்க. அதுலேருந்து தான் வந்தோம். பஸ்லலாம் செம்ம ஜாலிங்க. எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு பசங்கள்லாம் ஃபங்க்ஷனில் செம்மையாக குடிச்சிட்டு எல்லாம் ஆட்டம் போட்டுருந்தாங்க. பின்னாடிலாம் நல்ல அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு பஸ்ஸில். நீங்களும் இந்த மாதிரி போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்ட்டிக்கு வாய்ப்பு பண்ணுங்க, பார்க்கலாம். இதெல்லாம் போறதெல்லாம் எப்பயாவது இருக்குதானங்க. நம்மளும் அந்த போகும்போதே நம்மளும் என்ஜாய் பண்ணிக்கலாம். திரும்பி நம்ம கேட்டாலும் இதெல்லாம் கிடைக்காது. நம்மளா பிளான் பண்ணி ரெடி பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் அமையும். ஆனால் அது மாதிரி பசங்களாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருந்து பார்க்க. அந்த பாட்டும் வேறு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ நான் விஜய் பற்றினா சும்மாவாக இருக்க முடியும். அதனால் விஜய் சேனல்கிட்ட கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக்கையும் கமெண்ட்டையும் போட்டுட்டு சொல்லிட்டு போயிருங்க. டான்ஸ்லாம் முடிஞ்சு கடைசியில் அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா மறுநாள் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகணும். இவ்வளோ நாளைக்கு தான் அம்மா வீட்டில் இருக்க முடியும், என்னைக்கு அதனால் போய் தானே ஆகணும் சொல்லிட்டு மறுநாள் இது நைட்டு அன்றைக்கி போயிட்டு எல்லாம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. விலாக் எதுவுமே நான் எடுக்கவே இல்லை அம்மா வீட்டில். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு கிளம்பி இன்றைக்கி வந்தாச்சு. ட்ரெயினில் தான் வந்தேன். இது வீட்டுக்கு வந்த அன்னைக்கு மறுநாள் ஈவினிங் எடுக்கிற வீடியோ. தம்பி ஸ்நாக்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பணியாரம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஸோ அதனால் வந்து கார பணியாரம் தான் போட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு இருந்துச்சு, நான் அதிலே வந்து போட்டுட்டேன். இட்லி மாவு மட்டும் போட்டு வெங்காயம், கடலைப்பருப்பு, கடுகு தாளித்து வரமிளகா, கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்ற வேண்டியதான். இட்லி மாவுலேயே நம்ம இது செஞ்சிடலாம். தனியாலாம் மாவு அரைக்கணும்னு ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. நான் வந்து இட்லி மாவுலேயே தான் செஞ்சேன். இது வந்து பனியார குழி வந்து நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். சரி, எனக்கு ரேட் தெரியல. நான் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாவே வந்துச்சு. இப்போவும் ஓட்டாமல் நான் எப்பயாவது ஒரு தடவை செய்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வரவும் திருப்பவும் நல்லா தான் இருந்துச்சு. இது மாதிரி ஊசி இல்லைனா ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சு திருப்பினா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பம் வந்து ஈஸியாகவே வரும். ஸ்பூன்லலாம் திருப்பினீங்கன்னா அது திருப்பி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்து இதில் தான் இந்த ஊசி மாதிரி முறுக்கு கம்பின்னு சொல்லுவாங்க, அதில் தான் திருப்பிவிடுவேன். எனக்கு ஈஸியாகவே வந்துச்சு திருப்புறதுக்கு. பசங்களுக்கும் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க ஏற்கனவே நான் ஒன்று எடுத்து போட்டேன். அவங்க பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது வந்து அடுத்தது நான் போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு நியூ யூடியூபர்ஸ் தான். எனக்கு கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா நானும் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். இது பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தப்போ இது ஸ்கூலுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் அப்போ தான் அப்லோடே பண்ணுறேன். யூனிஃபார்ம் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம யூனிஃபார்ம்லாம் வாங்கியிருந்தோம். தைக்க கொடுக்கணும் இல்லையா, அதனால் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் போனேன். ஏற்கனவே ஒரு செட்டு இருக்குது அப்படின்னாலும் ஒரு செட்டு மட்டும் தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு மட்டும் தம்பி 2 பசங்களுக்கும் எடுக்கணும். எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. தைய கடையில் கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அட்டையெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பையனுக்கு நான் போட்டுட்டேன். இது 2வது பையனுக்கு அட்டை போட்டுட்ருக்கேன். நோட்டு மட்டுமே பார்த்திங்கன்னா 30 நோட்டுங்க. 30 நோட்டு. இதில் புக்ஸ் இருக்குது.
ஏகப்பட்டது அட்டை போடுற வேலை நிறைய இருக்குங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அன்னைக்கு வேலையே முடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு பண்ணியாச்சு. அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதான் எனக்கு ரொம்ப வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.